ஆதவ் அர்ஜுனா மாதிரி எதை ஒன்றா கிடச்சி பேசினா லூஸ் பால் அவன் சிக்ஸர் அடிச்சிட்றான். இப்போ இந்த கரூர் இன்சிடென்ட் சுப்ரீம் கோர்ட்டு போனதுக்கு காரணமே ஆதவ் அர்ஜுனாவுடைய ரெக்லெஸ் அண்டு இரஸ்பான்சிபிள் ஸ்பீச் தான். அவர் எதுக்குங்க போயிட்டு, அவரே ஒரு அக்யூஸ்டாக இருக்கார் அந்த கேஸில், அவர் தான் கேஸ் போட்டு அதை வந்து சிபிஐ என்கொயரியே வாங்கிட்டு வந்தார். அது நடந்துகிட்டு இருக்குது, அது முடிவு சொல்லாத போது ஆன்கோயிங் என்கொயரி இருக்கும்போது எங்களுக்கு ஒரு கணக்கை தீப்போலாம், இதெல்லாம் லாங்குவேஜ் அங்கே இது. தே ஆர் இன்வைட்டிங் ட்ரபிள் நாட் ஓன்லி ஃபார் தெம்செல்ஸ், ஃபார் த ஓல் டிவிகே கவர்மெண்ட் ஹெட்டட் பை மிஸ்டர் விஜய். அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. அவர் எவ்வளோ சைலண்ட்டாக. ஸோ ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு சீனியர் மினிஸ்டரு, தேர்டில் இருக்கார் ரேங்க்கில். விஜய், புசி ஆனந்த், அடுத்தது ஆதவ் அர்ஜுனா. அப்போ அவர் ரொம்ப டிஸ்க்ரீட்டாக இருக்கணும்ல பப்ளிக்லலாம். அவரை வேற குறி வச்சு ஆள்லாம் அவர் ஒருத்தர். ஆதவ் அர்ஜுனா இஸ் பீயிங் டார்கெட்டட் பை தி டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. நீங்கள் டிவிகே மினிஸ்ட்ரியில் விஜய் சாருக்கு அப்புறம் டார்கெட் பண்ணப்படுறவர் யாரானா அது ஆதவ் அர்ஜுனா தான். இந்த 35 மந்திரியில் இவங்க 2 பேர் தான் டார்கெட்டட். அப்போது விஜய் சார் வந்து அவருடைய சைலன்ஸ், நான் கமிட்டல், மௌனமாக போயிட்டு அவர் பாட்டுன்னு அவர் எங்கே எப்போ பேசணும் அவ்வளோதான். அவர் அதை வந்து அழகாக பார்த்துக்கிறாரு. இப்போ இவர் கண்ட இடத்துல வாயை வச்சு கண்டபடி கான்ட்ரவர்சியை கிளப்பி விட்டு அன்னெசரியாக பாருங்கள். இப்போ இது ஒரு மன உளைச்சல். இப்போ சிஎம்கே மனசுக்குள்ளே இருந்துருக்கும், சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டாங்களே, இது என்ன ஆக போதும். திடீர்னு ஏதாவது ஒரு ஜட்ஜஸ் ஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங் தானேங்க. அன்னைக்கு வீட்டில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், வந்து இங்கே ஒரு தீர்ப்பை நெகட்டிவாக கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கு தப்பு பண்ணுவாங்க ஜட்ஜஸ்னுக்கு தானே மேல் கோர்ட்டு, கீழ் கோர்ட்டு, அப்பீல்லாம் இருக்குது. அவங்க மகான்கள், கடவுள்கள் இல்லை. ஜட்ஜஸ் ஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங்ஸ். அன்னைக்கு வீட்டில் நடக்கிற விஷயம் அவங்களையும் பாதிக்கல. திடீர்னு ஏதாவது ஆமாம்மா நீங்கள் இந்த விசாரணை இருக்கும்போது அங்கே போகக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன். சொன்னாரா இல்லை செந்தில் குமார்னு ஹைகோர்ட்டில் ஒரு தனி நீதிபதி, சம்மந்தமே இல்லாமல் விஜய் வந்து தலைமை பண்பு இல்லாதவர்லாம் பேசினாரா இல்லையா? அந்த கேஸுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? ஸோ தெர் ஆர் சம் எராட்டிக் ஜட்ஜஸ் ஆல்சோ இன் த கோர்ட்ஸ். அப்போ அவங்க ஏதாவது கையில் இது மாதிரி மாட்டி அவங்க ஏதாவது உருட்டி விட்டாங்கன்னு வச்சுங்க, எல்லாமே இப்போ ஸ்பாயில் ஆகிடல. அவர் என்ன நினைக்கிறாரு, தன்னுடைய ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ஃபங்க்ஷன் கரூரில் தொடங்கணும்னு நினைக்கிறாரு. அதை குவைட்டாக பண்ணியிருந்தா அங்கே எல்லாம் தெரிஞ்சுக்கின்னு இருந்தால் பரவாயில்ல. இது மாதிரி பண்ண போகிறோம், அதை மாதிரி பண்ண போகிறோன்ற விஷயங்களே தெரியாமல் அங்கே தெரிஞ்சுக்கணும். வென் இட் ஹேப்பன் பீப்புள் ஷுட் நோ. முன்னாலேயே வந்து கலெக்டர் ஆஃபீஸில் ஃபிகர் எடுக்கிறாங்க, வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. எப்படி இதெல்லாம் லீக் ஆகுது? ரொம்ப டிஸ்க்ரீட்டாக செய்ய வேண்டிய வேலைகள்.